தமிழ்நாட்டு நலனுக்காக பார்ட் 2 வீடியோ இது. நான் ஏற்கனவே போன வீடியோவில் வந்து மதுக்கடைகள் ஆன்லைன் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்லைன் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, போலி மது டூப்ளிகேட் சரக்கு வந்து தடுக்கலாம். குடிக்கிறவங்களுக்கு தெரியும் டூப்ளிகேட் சரக்கு வருதுன்னு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேட் சரக்குனா ஒரிஜினல் பாட்டில், ஸ்டிக்கர் எல்லாம் ஒரிஜினல் மாரி இருக்கும். ஆனா வந்து உள்ளே இருக்கிற சரக்கு டூப்ளிகேட்டாக இருக்கும். அதையும் தடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து ஆன்லைன் பண்ணும்போது பாட்டில்ஸு ஸ்டாக் அப்டேட் ஆகும். ஸ்டாக் அப்டேட் ஆகும்போது டூப்ளிகேட் சரக்கை தடுத்துடலாம். 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் பண்ணுறதுனால வந்து குடிமகன்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு 2 குவார்ட்டர் வீதம் தான் குடுக்கணும். ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணி ஸ்கேன் பண்ணா தமிழ்நாடு முழுக்க போனாலும் ஒரு நாளைக்கு 2 குவார்ட்டர் தான் வாங்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கார்டு இல்லாத வந்து பாட்டில் இல்லாமல் சேல் பண்ண முடியாது. பல்கா அதாவது சந்து கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து மதுக்கடையில் வந்து பல்கா 50 குவார்ட்டரு, 100 குவார்ட்டரு இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஐடி கார்டு ஸ்கேன் பண்ணா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 2 குவார்ட்டரு. அதன்படி தான் செல்ல முடியும். ஆகையால சந்து கடைகளையும் தவிர்க்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பி விட அதிகமா விற்கிறதையும் தடுக்கலாம். வந்து குடிமகன்களுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. ஏன்னா பூரண மது விலக்க நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. பூரண மது விலக்கு வந்து கொண்டாடணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. இலவசத்தை யாரும் வாங்காதிருந்தா, இலவச நிதி யாரும் வாங்காதிருந்தா தான் அது அமல்படுத்த முடியும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆகையால வந்து இதன்படி செயல்பட்டால் கட்டாயமாக தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிடுங்க.